தந்தை கொடுத்த அந்த உடைமைகளை, தந்தை கொடுத்த சொத்துக்களை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி கொண்டு தந்தையை பிரிந்து தந்தையை விட்டு தனியனாக புறப்பட்டு வெகு தூரம் செல்லுகின்றான். இங்கே பார்க்க வேண்டும், தந்தை கொடுத்த அந்த உடைமைகள் என்னென்ன என்று நாம் பார்க்கலாம். முதலாவது, தந்தை நம்முடைய கடவுள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். கடவுள் நமக்கென்று நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றார். பிறக்கின்ற பொழுதே நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் என்று பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கென்றும் கல்வி, வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம், பணம், பதவி, செல்வம், செல்வாக்கு என்று எத்தனையோ சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும்